ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 1க்காக 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்திலிருந்து 50 கொள்குறி வகை வினாக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பேப்பர் 1க்கு மட்டும் கிடையாது, பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ் எழுதுறவங்களுக்கான பேஸாகவும் இது இருக்கும். அப்படிங்கிறதால பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸ் எழுதுறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். இதில் முதல் கேள்வி பாருங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 8. கேள்வி எண் 2. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எது? விடை புதன். உயிரினங்கள் வாழும் ஒரே கோள் எது? விடை பூமி. பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் எது? விடை நிலா, சந்திரன். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எது? விடை வியாழன். பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதற்கு என்ன பெயர்? விடை சுழலுதல். 7. பூமியின் சுழலுதலால் ஏற்படுவது எது? விடை இரவு மற்றும் பகல். பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும்? விடை 365 நாட்கள். கேள்வி எண் 9. பூமியில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? விடை 7. உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? விடை ஆசியா. உலகிலேயே மிகச்சிறிய கண்டம் எது? விடை ஆஸ்திரேலியா. பூமியில் உள்ள பெருங்கடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 5. உலகில் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது? விடை பசிபிக் பெருங்கடல். 14. ஒரு நாட்டின் பெயரை தாங்கி நிற்கும் பெருங்கடல் எது? இந்திய பெருங்கடல். 15. எப்பொழுதும் பனியால் சூழப்பட்ட உறைந்த கண்டம் எது? அண்டார்டிகா. 16. சேரர்களின் தலைநகரமாக விளங்கிய நகரம் எது? வஞ்சி. 17. சேர மன்னர்களின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? வில்லம்பு. 18. கலகலவென ஓடும் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டிய சோழ மன்னன் யார்? விடை கரிகால் சோழன். 19. முத்தமிழ் காவலராகவும் சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்தவர்களாகவும் திகழ்ந்தவர்கள் யார்? விடை பாண்டியர்கள். 20. பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது எது? விடை கொர்க்கை. 21. பல்லவர்களின் தலைநகரம் எது? காஞ்சிபுரம். 22. மகாபலிபுரத்தில் உள்ள குடைவரை கோயில்களை கட்டியவர்கள் யார்? பல்லவர்கள். 23. கடையேழு வள்ளல்களில் மயிலுக்கு தன் ஆடையை தந்தவர் யார்? பேகன். 24. முல்லைக்கொடி படர்வதற்கு தன் தேரையே தந்த வள்ளல் யார்? பாரி. 25. ஔவையாருக்கு அரிய நெல்லிக்கனியை ஈந்த கடையேழு வள்ளல் யார்? அதியமான். 26. பழங்கால மனிதன் முதலில் கண்டுபிடித்த சக்கரம் எதனால் செய்யப்பட்டது? கல் அல்லது மரம். 27. பழங்கால மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? நாய். 28. ஆதி மனிதன் நெருப்பை உருவாக்க பயன்படுத்திய கல் எது? சிக்கி முக்கி கல். 29. மனித நாகரிகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக கருதப்படும் தொழில் எது? விவசாயம், உழவு தொழில். 30. ஆதி மனிதர்கள் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய பயன்படுத்திய முறை என்ன? விடை குகை ஓவியங்கள். 31. தமிழகத்தில் கற்கால கருவிகள் கண்டறியப்பட்ட அதிரம்பாக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை திருவள்ளூர். மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது? விடை செம்பு, தாமிரம். 33. பழங்கால பொருட்கள் மற்றும் மனிதர்களின் எஞ்சிய பகுதிகளை பற்றி ஆராயும் அறிவியல் எது? தொல்லியல். 34. தமிழகத்தில் கீழடி அகழ்வாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை சிவகங்கை. பழங்கால மனிதர்கள் இறந்தவர்களை தாழிகளில் வைத்து புதைத்த இடம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? ஆதிச்சநல்லூர். நமது நாட்டின் மிக முக்கியமான அடிப்படை அலகு எது? விடை குடும்பம். 37. பெற்றோர், பிள்ளைகள் மற்றும் தாத்தா, பாட்டி அனைவரும் ஒன்றாக வாழும் குடும்பத்திற்கு என்ன பெயர்? விடை கூட்டு குடும்பம். குடும்ப உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளில் சேராதது எது? விடை மகிழுந்து, கார். ஒரு நல்ல குடிமகனின் முக்கிய பண்பு எது? விடை பொது சொத்துக்களை பாதுகாப்பது. 40. நமது அண்டை வீட்டாருடன் நாம் எவ்வாறு பழக வேண்டும்? விடை அன்புடனும் ஒற்றுமையுடனும் பழக வேண்டும். 41. சூரிய குடும்பத்தின் நீலக்கோள் என்று அழைக்கப்படுவது எது? விடை பூமி. 42. மிகவும் பிரகாசமான மற்றும் வெப்பமான கோள் எது? விடை வெள்ளி. அழகான வளையங்களை கொண்ட கோள்
எது? விடை சனி. சேர நாட்டின் புகழ்மிக்க துறைமுகம் எது? முசிறி அல்லது தொண்டி. 45. கரிகால சோழனின் தந்தை பெயர் என்ன? இளஞ்சேட் சென்னி. 46. யானைப்படை பலத்திற்கு பெயர் பெற்ற சங்ககால மன்னர்கள் யார்? விடை சேரர்கள். 47. புதிய கற்கால மனிதர்கள் தங்களின் ஆயுதங்களை எப்படி செய்து கொண்டனர்? விடை செப்பனிடப்பட்ட கூர்மையான பளபளப்பான கற்கள் மூலம். 48. அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்படும் பொருட்களின் வயதை கணிக்க உதவும் முறை எது? கார்பன் வயது கணிப்பு முறை. 49. குடும்ப வரவு செலவு திட்டத்தை பட்ஜெட் திட்டமிடுவதன் நோக்கம் என்ன? விடை பணத்தை சேமிக்க மற்றும் நல்வழியில் செலவிட. 50. சமூகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான நற்பண்பு எது? விடை சகிப்புத்தன்மை மற்றும் சமத்துவம். இதோட 50 கேள்விகள் ஃபிஃப்த்தோட ஃபஸ்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ்லேருந்து கொடுத்துருக்கேன். இந்த கேள்விகளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே பேஸ் பண்ணி நமக்கு கண்டிப்பாக பேப்பர் 1லையும் 2லையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.